ஆண்டவரை இந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் என்னாலும் எங்களை முதலாக திருப்தியாக்கட்டும். திருப்தி அடைந்த பின் நாங்கள் அநேகரை இந்த ஆசீர்வாதத்தில் திருப்தி அடைய நடத்த எங்களை பயன்படுத்துவோம். இப்போது இந்த வார்த்தைகள் எங்களுக்கு நேரம் வந்திருக்கிறது. இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ஆவி ஆத்மா சரீரம் திடப்படட்டும். அன்று வசனத்தை கேட்குற பிள்ளைகளையும் வசனம் சொல்ல அடிமையும் பலப்படுத்தும். பகுத்து போதிக்கத்தக்கதாக கிருபைத்தார். மீட்பர் இயேசுவின் மூலம் விடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதத்திலும் முதல் ஞாயிற்றுக்கிழமை பெற்றுக்கொள்வோம், தருவேன், சுதந்தரிப்பாய், அடைந்து கொள்வாய், விலக மாட்டேன், கைவிட மாட்டேன், கூட இருப்பேன்னு சொல்லி வாக்குகளை நம்ம தியானிச்சிருப்போம். இந்த ஆதியாகமம் 19:17 ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தையிலும் ஒரு வாக்கு மறைந்து கிடக்கிறது. உள்வாங்கி அடங்கி கிடக்கிற வாக்கை நாம் வெளிக்கொண்டு வந்து அதில் இருக்கிற அநேக நன்மைகளை இந்த மாதம் முழு சோதரிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் நல்லா தெரியும். ஆபிரகாமும் கூடார வாசலில் உட்காந்துருந்தார், இந்த லோத்தும் ஊர் வாசலில் உட்காந்துருந்தார். தேவதூர்கள் வந்தாங்க. அங்கே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு ஆபிரகாம்கிட்ட சந்ததி பிறக்கும்ன்றதை வாக்கு பண்ணி அதற்கான காரியங்களை சொல்லிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு போயிட்டார். அடுத்து 2 தூதர்கள் இங்கே வந்து லோத்துட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. லோத்துடைய கம்பல்சரினால் வீட்டுக்குள்ளே போய் படுக்கிறதுக்கு முன்னாடி 100 மனிதர்களும் ஒரு சைஸாக பேசினாங்க. அதனை உக்கிரகம் மிகுதியாக போனதுனால இப்போது ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த லோத்தின் மேலே வச்ச அன்பு நிமித்தமாக லோத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, லோத்து மனைவி 2 பிள்ளைகளை கையை பிடிச்சி வெளியே கொண்டு ஊருக்குள்ளே வெளியே விட்டுட்டு 17 வசனத்தில் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் நல்ல பழக்கப்பட்ட வார்த்தை தான். இதில் வேதத்தில் இருக்க அநேக காரியங்களை வாசிக்க நல்ல பழக்கமாயிரும். இந்த உள்ளே இருக்கிற ரகசியங்கள் சில நேரத்தில் நம்ம என்ன சொன்னால் கற்றுக்கொள்ளாமல் அது தெரியாமல் கடந்து போயிட்டே இருப்போம் வாசிக்கிற போது. இன்றைக்கி கர்த்தர் நமக்கு சொன்னார், அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. ஒரு மனுஷன் பாதுகாப்புடன் காணப்பட அவன் மலைக்கு செல்ல வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் இருக்கிற அநேக ரகசியங்களை இந்தியாவில் இருக்கிற அல்லது உலகத்தில் இருக்கிற அநேக ஆண்டவரை அறியாத மற்ற ஜனங்கள் இதில் இருக்கிற ரகசியங்களை, இதில் இருக்கிற வேத மகத்துவங்களை நம்ம பிடிக்கிறோமோ இல்லையோ அவங்க என்ன செய்வாங்க, அதை பிடிச்சிக்கிடுவாங்க, அதை ஒரு ட்ரெடிஷ்னலாக வச்சுக்கிடுவாங்க, அதை ரொம்ப பயபக்தியோடு கை கொள்வாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை மலை இருக்கோ அத்தனை மலையும் பக்தி மலையாக இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கெங்கே எடுத்துங்க, ஒரு குன்று இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் ஒரு சாமி இருக்கும். வனத்துக்குள்ளே கூட ஒரு மலை இருந்துச்சுன்னா அங்கே ஒரு உச்சியில் ஒரு கோயில் இருக்கும். இதெல்லாம் எப்படிங்க அவங்க மலையில் போய் கோயில்களை கட்டினாங்க? எல்லாத்துக்கும் துவக்கம் ஆர்ஜின்னு சொல்லுவாங்க. துவக்கம் வேதம் தான். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பெரிய பெரிய பிரபலமான கோவில்கள் அனைத்தையும் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எருசலேம் தேவாலயத்தை போல தான் இருக்கும். அல்லேலூயா. எருசலேம் தேவாலயம் எப்படி பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்தலம் எப்படி இருக்குதோ அதை போல தான் இருக்கும். அப்போ இந்த நாளில் நமக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுக்குற வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் அழியக்கூடாதுன்னா மலைக்கு போகணும். மலையின் அனுபவத்தை குறித்து இந்த நாட்டில் கர்த்தரோடு பேசுகிறவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் நம்ம இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் மலைன்னு சொன்னாவே அது பயபக்திக்குரிய ஒரு இடமா இருக்கும். அது தொழுது கொள்கிற ஒரு இடமா இருக்கும்.
ஆமென். அதுக்கு துவக்கம் வேதம் தான், நம்ம பரிசுத்த வேதம் தான். அப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த சொல்லப்பட்ட இடம் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சோதோம் கோமோரா அதை சார்ந்த இன்னும் 3 ப்ளஸ் மொத்தம் 5 பட்டணமும் கிராமங்களும் சேர்ந்து 5. இந்த 5 அழிக்கும்படி கர்த்தர் வந்தார். அப்படி அழிக்கும்படி வந்தப்போ 2 பிள்ளைகளையும் கணவன் மனைவியும் தேவதூதர்கள் என்ன நான் பிடிச்சி ஊருக்கு வெளியே வந்து விட்டுட்டு இப்போ சொல்கிற வார்த்தை தான் நம்ம தியானிக்கிறோம். இதில் அவங்க சொன்ன முதல் காரியம், இது பாவம் நிறைஞ்ச இடம், இதை கர்த்தர் அக்கினியால் என்ன செய்ய கந்தகத்தால் இதை அழிக்க போகிறாரு. அதனால என்ன சரி இந்த அழிவுக்கு தப்புறதுக்கு நீ தப்பிச்சு என்னச்சிரு எஸ்கேப் டு த மவுண்டன், என்ன செஞ்சிருமா தப்பித்து மலைக்கு போயிடணுமா. ஆண்டவர் சொன்னதை இந்த லோத்து கேட்டாரா? வாஸ்தவங்களும் நல்லா தெரியும், கேட்கல. அதனால ஆண்டவர் 5 ஊர் அழிக்க திட்டம் போட்டிருந்தாரு. அதில் ஒரு ஊரில் நம்ம தங்கிக்கிறேன்னு சொன்னால் அவன் நிமித்தமாக அந்த ஊருக்கு ஒரு சலுகை கொடுத்து அந்த ஊரை அழிக்கலை. ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து அவன் நினச்சிட்டானா, ஐயோ இந்த ஊரில் பொல்லாதவங்க தான் இருக்கிறாங்கன்னு, இல்லை சோத மாதிரி தான் இங்கே இருக்கிறாங்கன்ட்டு திரும்பி மலைக்கே போயிட்டு மலைக்கு போனால், சொல்கிறப்ப போகலை, தாமதமாக போனால் அங்கே போய் இங்கே உலகத்தில் மோசமான காரியங்கள்லாம் அங்கே தான் நடந்துச்சு. சரி, இப்போ நம்ம லோத்து குறித்தும் உடைய காரியங்களை குறித்து நம்ம அதிகமாக டீட்டெயிலாக உள்ளே போகிறது கிடையாது. நமக்கு தேவையான ஆண்டு இன்னைக்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம் என்னன்னு சொல்லிங்கன்னா, நாம் எங்கே போகணும்? ஒரே ஒரு நபர் தான் சொல்கிறார், நாம் எங்கே போகணும்? மலைக்கு போகணும். மலைக்கு போனால் நமக்கு என்ன கிடையாது? ஐயோ கவனிக்கிறீங்களா? நாம் எங்கே போகணும்? மலைக்கு போகணும். அங்கே போனால் என்ன கிடையாது? அழிவு கிடையாது. அப்போது அது நேர் பதமாக சொன்னால் பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. இந்த மாதத்தில் 1ஆம் தேதி ஒரு வார்த்தை தியானம் செய்யும். யாருக்கெல்லாம் யாவும் இருக்குது? மனம் திரும்புகள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. பிழைக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணுமா? மனம் திரும்பணும். சரி, இன்னைக்கு பாதுகாக்கப்படுறதுக்கு நாம் மலைக்கு போகணுமா? அல்லேலூயா. அழியாதபடிக்கு இருக்கணுமா? கண்டிப்பாக மலைக்கு என்ன செஞ்சிடணும்? போயாகணும். நமக்கே தெரியல நம்ம வந்திருக்கிற மலைன்னு சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமான மலையிலை குறித்து அவருடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை குறித்து நம்ம நடக்க வேண்டிய பாதைகளை குறித்து ஒவ்வொரு நாளும் தியானிக்க போகிறோம். இந்த நாளில் கர்த்தர் சொல்லும்போது மலைக்கு ஓடி போ, அங்கே போனால் தான் நீ தப்பிக்க முடியும். ஆனால் இந்த லோத்து போகலை. லோத்து அவுட் ஆஃப் ஆர்டரில் போயிட்டார். கேட்டிங்களா? ஆனால் வசனத்தை வாசிக்கிற நீங்களும் நானும் எங்கே போகணும்? தம்பி சொல்லு. மலைக்கு போகணும். கண்டிப்பாக போயணும். கர்த்தர் ஒரு உபதேசம் பண்ணுறாரு, ஒரு வார்த்தை நமக்கு சொல்கிறாரு, ஒரு அறிவுரை சொல்லனா அது கேட்டு கீழ்ப்படிஞ்சால் தான் நமக்கு நன்மை கிடைக்கும். ஆமென். ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த அழிவு இல்லைன்னு சொன்னீங்கன்னா இந்த வார்த்தை நீங்கள் யோவான் 3:16 சொல்லி பாருங்கள். என்ன விட்டுருக்கதில்ல? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அவன் என்ன செய்யக்கூடாதான்? கெட்டு போகக்கூடாது, அழிஞ்சு போகக்கூடாது. இந்த பெர்சிபிள்ன்ற வார்த்தை போட்டிருப்பாங்க. அவன் என்ன செய்யக்கூடாது? அழிஞ்சு போயிடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல வார்த்தை போட்டிருக்குது, அழியாதபடிக்கு நீ நினைச்சணும். அப்படி கெட்டு போகாதபடிக்கு, நீ அழிஞ்சு போகாதபடிக்கு, நரகத்துக்கு போயிடாதபடிக்கு நீ தப்பிக்கணும்னு நான் எங்கே தான் போய் ஆகணும்? மலைக்கு போயிரு. இன்றைக்கி கர்த்தர் நம்மள்ட்ட சொல்ல வார்த்தை, என்ன பாடுபட்டாத என்ன செய்யுங்க? நீங்கள் மலைக்கு போயிருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ லோத்துக்கு கீழ்ப்படியில். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன சொன்னால் இதுக்கு கீழ்ப்படிஞ்சே ஆகணும். இந்த மலையில் தாங்க சரியான ஒரு பாதுகாப்பு. இதை வேதத்தில் இருக்கிற பேர் சொல்லப்பட்ட மலைகளை பார்க்கறதுக்கு முதல்ல நம்ம கண்மலையை குறித்து தியானிக்க போகிறோம். நம்ம கண்மலையை குறித்து என்ன செய்ய போகிறோம்? அல்லேலூயா. ரொம்ப டல்லாக இருக்கீங்களோ? கொஞ்சம் எந்திரிச்சிட்டு உட்காரலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் உற்சாகமாக இருக்கலாம்.
ஏன்னா உங்கள் வாயில் ஒரு பதில் வர மாட்டேது. ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவர் புதிய ஏற்பாடில் மார்க் லூக்காயிலிருந்து சுவிசேஷம் சொல்ல போது சொன்னார் 17ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்திலிருந்து இல்லாது வசனத்தை சொல்கிறேன். 26லேருந்து 30 வரைக்கும் சொல்லும்போது நோவாவின் நாட்களில் நடந்தது போல, அதுக்கடுத்து பின்னாடி சொல்கிறாரு லோத்தின் நாட்களில் நடந்தது போல. 2 பேரையும் சொல்கிறார். என்ன நடக்குமா? பூமியில் மனுஷகுமாரன் வருகிற பொழுது நோவா காலத்தில் என்ன சம்பவிச்சோ அது நடக்கும். லோத்தின் நாட்டில் என்ன சம்பவிச்சோ அது இந்த பூமியில் நடக்கும். நல்லா கவனிக்கணும். என்ன நடந்துச்சு? லோத்தின் நாட்டில் என்ன நடந்துச்சு? நோவா நாட்டில் நடந்துச்சு. அதாவது சாப்பிட்டாங்க, பெண் கொண்டாங்க, அதை நீங்கள் சொல்ல வேண்டாம். பாவம் உக்கிரமாக இருந்துச்சு. கர்த்தர் ஒரு ஆண்மகனை படைத்து அந்த ஆண்மகனுடைய விழாவிலிருந்து எடுத்து பெண் மகளை படைத்து இது ஆணையும் பெண்ணையும் இணை என்று சொல்லி துணை என்று சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து குடும்பமாக வாழ்ந்து பூமியில் பழி பெருகி என்ன செய்யணும்? ஏன் வாசிக்காது போல இருக்கீங்க? நிரப்பணும் சொன்னார். ஆமென். ஆணும் பெண்ணும் இந்த பூமியில் வாழ்கிற பொழுது பழுகி பெருகுவார்கள், பூமியை நிரப்புவார்கள். இங்கே பாருங்கள், இந்த பொல்லாத மனுஷன் அல்லது பொல்லாத மனுஷி என்ன செய்கிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன இந்த ஆண்டுக்கு நம்ம கீழ்ப்படியணும்? பிசாசு கூட போகுது. என்ன இந்த தேவன் கீழ்ப்படியணும்? நோவான் காலத்திலும் சரி, இந்த லோத்தின் காலத்திலும் சரி, ஆணு பெண் எது கல்யாணம் முடிக்கணும்? ஆணவை என்ன செஞ்சுக்கலாம்? கல்யாணம் முடிச்சு. பெண்ணை கல்யாணம் முடிச்சு. அவன் செய்கிறது அவன் பார்வைக்கு சரியாக இருக்கலாம். ஆனால் பூமியில் நிரப்ப முடியுமா? சந்ததி பெருகுமா? இது பூமியில் கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்பான ஒரு பாவம். இந்த பாவம் பூமியில் நோவாவின் காலத்தில் சரி, லோத்தின் காலத்தில் சரி இருந்துச்சு. ஆணும் என்ன செய்யக்கூடாது? குடும்பம் வாழவே கூடாது. இது கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்புள்ள பிரதான ஒரு அருவருப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனித்து பாருங்கள். இன்றைக்கி உலகம் முழுதும் கிறிஸ்தவ சபையிலேயும் வெளிநாட்டில் இந்தியாவோட அங்கீகாரம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, கொடுத்த மாதிரி இருந்தாங்க, அப்புறம் கொடுக்கலன்ட்டாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். எங்கே பார்த்தாலும் இந்த ஓர் இணை சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி உலகத்தில் ரொம்ப இடத்துல பெர்மிஷன் வந்துருச்சு. இதில் பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய ஊர் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எருசலேம் நகரம். எருசலேம் நகரத்தில் இவங்களாம் சேர்ந்து பெரிய பேரடை நடத்தினாங்க. யார்? இவங்க பெரிய கூட்டமாக பெரிய பிரமாண்ட ஊர்வலம் நடத்தினாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வசனம் என்ன சொல்லுது? லோத்தி நாட்களில் நோவாவின் நாட்களில் நடக்கும். இந்த பாவம் பெருகிச்சுன்னா அடுத்த மனுஷகுமாரன் வரப்போகிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நம்ம கண்ணு முன்னுக்கு இதெல்லாம் நடக்குது, நம்ம முன்னுக்கு நடக்குது. இப்படி நடக்கிறதுனால இப்போ ஒரு மனுஷகுமாரன் வர்றதுனால இருக்கிறனால நாம் என்ன செய்யணும்? ஒரே வர சொல்லுங்க, மலைக்கு போயிடும். அல்லேலூயா. என்ன செஞ்சிடும்? ஓட்டம் தான் ஓடணும், நிற்கக்கூடாது, திரும்பி பார்த்துடக்கூடாது. இந்த மசனம் அப்படி சொல்லுது. நம்ம எடுத்துடுவோம், மலைக்கு ஓடி போயணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசம் காத்திருக்க தேவ பிள்ளைகள், இந்த உலகம் முழுவதும் பெரும் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு, பெரும் புயல் அடிச்சுக்கிட்டு இருக்குது. பாவ புயலும் பாவ காற்றும் துன்மார்க்க புயலும் வீசிக்கிட்டு இருக்குது. இதன் நடுவில் நான் எப்படி ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், கண்மலையின் மேலே ஒரு வீட்டை கட்டிட்டேன்னா உன் வீடு நிலைச்சிருக்கும். அவர் சொன்னார், என்னிடத்தில் வந்து என் உபதேசத்தை கேட்டு என் வசனத்தை கேட்டு எவன் வாழ்க்கை வாழ்றானோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எப்படி இருப்பானா? புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் எப்படி வாழணுமா? புத்தியுள்ள மனுஷனாக வாழும். அப்போ புத்தியுள்ள மனுஷன் எங்கே வீட்டை கட்டுவான்? கண்மலை வீட்டை கட்டும். இப்போ வசனத்தை வாஸ்திரம் நம்ம கடை விளைக்கலாம். இப்போது மத்தேயு 7:24 முதல் 27 வரை சீக்கிரம் வாசிங்க. ஆகையா கேட்டு
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என்னவா ஆண்டவர் சொன்னாரு? ஸ்தோத்திரம். தேவசமத்தில் நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்கணும், இவைகளின்படி செய்யணும். அவன்தான் கண்மலையின் மேலே வீட்டை கட்டினவன். வசனத்தை ஆண்டவர் வசனத்தை கேட்டுட்டு அதன்படி என்ன செய்யணும்? செய்யணும். காது கொண்டு கேட்டு நம்ம சரீரம் கொண்டு அதை செஞ்சு முடிக்கணும். இல்லாட்டா ஒரு பிரயோஜனமே இல்லை. கேட்டு கேட்டு கடந்து போயிட்டோம்னா எந்த ஒரு லாபமும் கிடையாது, எந்த ஒரு காரியம் ஒன்றும் நடக்காது. இவங்களுக்கு ஆண்டவர் 25 வசனத்தில் நல்ல ஒரு காரியம் சொல்லி கொடுக்குறாரு. சொரிந்து வந்து இந்த ஒவ்வொரு காரியம் பாருங்க, சொரிந்து வந்து அடித்து மோதி இது விழவில்லை. அல்லேலூயா. இப்போ நீங்கள் என்னென்ன பாவ கிரியில் சொல்ல முடியுமோ, துன்மார்க்க கிரியில் சொல்ல முடியுமோ, மோசம் இருளினாதிக்க கிரியில் சொல்ல முடியும், அத்தனையும் இதுக்கு கம்பேர் பண்ணி போட்டுங்க. எதுக்கு? பெரிய மழை பெஞ்சிச்சு, பெரிய வெள்ளம் வந்துச்சு, காற்று அடிச்சிச்சு, வீட்டில் வந்து மோதுது. அல்லேலூயா. இந்த 4 செயல்களையும் இந்த வீட்டு மேலே வந்து மோது. எந்த வீடு இது? எந்த வீடு? கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செஞ்சவங்க வீடு. இவங்களை எத்தனை வந்து உலகத்தான் வந்து பிசாசு வந்து துன்மார்க்கர் வந்து வஞ்சகன் வந்து துஷ்டன் வந்து எவ்வளவு நெருக்குனாலும் சரி, இவன் கண்மலையில் வீட்டை கட்டியிருக்கிறான். அல்லேலூயா. அதனால அவன் வீடு சொல்லுங்க விழவே செய்யாது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அது விழவில்லை, அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மலைக்கு ஓடி போ. ஸ்தோத்திரம். இங்கே ஒரு வீடு கட்டப்பட்டிருக்குது. அந்த வீடு என்ன வீடா? கண்மலையில் கட்டப்பட்ட வீடு. அப்போ இந்த கண்மலை என்ன கண்மலை அப்படிங்கிற பொழுது 1 Corinthians 10:4 ஒரு ஆன்சர் இருக்குது. என்ன ஆன்சர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. நீ மலைக்கு ஓடிப்போ. அப்போ கிறிஸ்துவண்டையில் எவன் ஒருவன் அடைக்கலமாய் ஓடி வருகிறானோ, கிறிஸ்துவாகிய கண்மலையில் எவன் ஒருவன் தேடி வருகிறானோ, இந்த கண்மலைக்கு வந்தாச்சுன்னா, கிறிஸ்துவண்டையில் வந்தாச்சுன்னா அவனுக்கு அழிவில்லை. எத்தனை பேர் வழங்குது? உண்மையிலே பாருங்க, நல்ல வார்த்தை. 10 பேர் தான் நீங்கள் பதில் சொல்ற மாதிரி தெரியுது. எல்லாரும் விளங்கி எல்லாரும் கிறிஸ்துவண்டையில் நிற்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய உபதேசத்தை கேட்கணும், ஆண்டுடைய வசனத்தை கேட்கணும், வார்த்தை கேட்கணும். வார்த்தை கேட்டு அதன்படி செஞ்சால் நாம் கண்மலையின் மேலே இருக்கிறோம்னு அர்த்தம். கொலோசியர் நம்ம இதுக்கு முன்னாடி அடிக்கடி வாசிச்சிருக்கோம். 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கொலோசியர் 2வது அதிகாரத்தில் கொஞ்சம் 6 வசனம் வாசி. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதான்? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகும், அவருக்கு உள் நடந்து கொண்டவர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டு வார்த்தை நம்மளோடு பேசி கொண்டிருக்கு. ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என் வேறு கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கு, என் அஸ்திவாரம் கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கணும். நான் அவர் மேலே தான் கட்டப்பட்டிருக்கணும். அதாவது அவர் வசனத்தில் அவர் மேலே அப்படின்னா அவருடைய உபதேசத்தின் மேலே தான் நான் நிற்கணும். நான் தனியாக நின்னேன்னா அந்த 7ஆம் அதிகாரத்தில் பிற்பகுதி ஒன்று இருக்குது. நான் வாஸ்தவமாக இல்லை, பிற்பகுதி ஒன்று இருக்குது. அவன் எங்கே வீட்டை கட்டினா? மணலின் மேல் வீட்டை கட்ட புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்றார். அதுக்கு ரொம்ப மழை கூட பெய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப காற்றடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவனுக்கும் பெருமழை வந்துச்சு, அவனுக்கு பெருமழை வந்துச்சு. அவன் நினைச்சிட்டான், வெள்ளத்தோடு வெள்ளமா போய் சேர்ந்துட்டான், அழிந்து போனான்.
அவனுடைய ஜனமே, அவனுடைய வார்த்தை கேட்கிறார். அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் இருந்தாலும் நம்மகிட்ட பேசுகிறார். நீ கண்மலையின் மேலே அஸ்திவாரம் போட்டிருக்கியா? கண்மலையின் மேலே உன் வீட்டை கட்டியிருக்கியா? உனக்கு அழிவு இல்லை, நீ கெட்டு போவதில்லை, நீ விழுவது இல்லை. ஸ்தோத்திரம். அநேகரை தூக்கி விடும்படியாக, அநேகரை காப்பாற்றும்படியாக கர்த்தர் உன்னை கண்மலையின் மேலே வச்சிருக்கிறார். ஏன்னா நீ கர்த்தருடைய வசனத்தை கேட்டவன், கர்த்தருடைய வசனத்தை கேட்ட மகள் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறதுனால கர்த்தருடைய பாசுறார், நீ ஏன் மேலே கட்டப்பட்டிருக்கிற, கண்மலையாகிய என் மேல் கட்டப்பட்டிருக்கிற. இப்போ கொலோசியருக்கு வரும்போது கொலோசியரில் பவுல் சொல்கிறார், இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி எப்படி நம்ம வசனத்தை ஒரு நாள் கேட்ட மாத்திரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அந்தபடியே நம்ம என்ன செய்வோம், அவருக்குள் வேறு கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ள வேறு கொண்டோம்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அனைத்து சாராம்சங்களும், அந்த வேர் உறிஞ்சுகிற அனைத்து நற்பண்புகளும் நற்சுபாவங்களும், கிறிஸ்துவில் இருக்க அனைத்து ஆஸ்வாதங்களும் நம்ம நோக்கி கடந்து வரும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம வேறு எங்கே போயிருக்குது? இப்போ ஏசப்பாவுக்குள்ளே போயிருக்கு. ஏசப்பாட்டு இருந்த அனைத்து நற்சுபாவங்களும், அன்பு இருக்கும், நற்குணம் இருக்கும், விசுவாசம் இருக்கும், சாந்தம் இருக்கும், இச்சையடக்கம் இருக்கும். இதெல்லாம் கிறிஸ்துவில் இருக்கலாம். இது நம்ம வேறுபட்டதில் கிறிஸ்துவில் இருக்க நம்ம வேர் போயிடுச்சுன்னா அதுக்குள்ளே உறிஞ்சு இப்போது மேலே மரத்துக்கு வந்து கிளைகளுக்கு போய் அது பூ பூத்து கனி கொடுக்கும்போது அனைத்தும் கிறிஸ்துவுக்கு பிரியமான கனிகளாய் காணப்படும். ஐயோ, சபையார் எல்லாம் ஆமேன்னு சொன்ன எனக்கு சந்தோஷமாக இருக்கு. வசனத்தை கவனிக்கிறீங்களா இல்லையா? பால் தினகர் கொஞ்ச நாள் விடுமுறை போயிட்டு வந்திருக்க, நீ சத்தமாக பேச. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவசபை காத்துக்கு தேவ பிள்ளைகள் இந்த வேர் உள்ளே போய் உறிஞ்சு 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 இந்த நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்ட மரம் நம்ம எல்லாரும் நல்லா தெரியும். ஆற்றோரத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மற்ற மரம்லாம் வாடி போயிருக்கும். அந்த ஆற்றோரத்தில் இருக்கிற மரம் அந்த நீர் ஓட்டத்தில் இருக்கிறதுனால எப்போயுமே பசுமையாக இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்க்கால் ஓரத்தில் இருக்கிற நிலங்கள் அது எப்பவுமே வருஷத்துக்கு 3 போகம் எடுப்பாங்க. ஆனால் அந்த கொஞ்சம் தூரத்தில் இருக்க நிலங்கள் 2, அதுக்கடுத்து ரொம்ப தூரத்தில் நிலங்கள் வருஷத்தில் 1 போகம். போகம்னா தெரியுமில்ல, அதாவது விவசாயம் 3 விவசாயம் செஞ்சால் 3 முறை அறுவடை செய்யலாம். 2 விவசாயம் செஞ்சால் 2 முறை அறுவடை. ஒரே ஒரு முறை தான் அறுவடை செய்யலாம். அப்படியே என்ன செய்யணும், ரொம்ப தூரத்தில் தண்ணி ஒரு முறை தான் தண்ணி வரும். அந்த தண்ணி ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு கிடைக்கும். அப்படியே ஒரே ஒரு அறுவடை தான். ஆனால் நீர்க்கால்கள் ஓரமாக எப்போ இருக்கு நிலம் 3 அறுவடை செய்யலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்டபடினால நம்ம எல்லாருமே கனி நிறைந்த வாழ்வாள். எல்லாரும் தேவனுக்கு பிரியமானது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ தேவன் மிகவும் சந்தோஷப்படுறார். அப்போது நம்ம 15 யோவானை வாசிக்கிறோம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதுனா என்னுடைய, மறந்துட்டீங்களா, சீசர்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன அன்னைக்கு ஒரு நம்ம ஆசித்தோம், அன்னைக்கு மறந்து போயிட்டு அப்படி விட்டுறாதீங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு வசனம் சொன்னோம்னா அந்த வசனத்தை மதித்து மேலே நினைச்சிருவோம். என்ன செஞ்சுருவோம்? மறந்துடுவோம். மறக்கிறதுக்காக வசனம் படிக்கிறோம். எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வசனத்தை படித்து சின்ன பிள்ளை வசனம் சொல்கிறோம்? என்னைக்காவது ஒரு நாள் பலன் கொடுக்கும். ஆமென். என்னைக்காவது ஒரு நாள். அநேகர் ரொம்ப பெரிய ஆட்கள் ஆன பிறகு ஒரு நாள் சந்திக்க சொல்லுவாங்க, நான் சண்டே கிளாஸ் போனேன், அன்னைக்கு என்னை தொட்ட வசனம் இது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்று சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள் வேறு கொள்ளுங்க. அதுக்கடுத்து என்ன போட்டு வார்த்தை நம்ம குலசில வாசு வார்த்தை போட்டு பாருங்க, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக. இவர் மேலே கட்டியாச்சுன்னு சொன்னீங்கன்னா இவர் எப்படிப்பட்டவன் சொல்றத நம்ம தாவீது சொல்றார் பாருங்க. 18 சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என் கண்மலையும் கோட்டையும் இரட்சகரும் என் தேவனும் துருகமும் கேடகமும். அந்த உயர்ந்த அடைக்கலத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுமா? இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுமா? என் உயர்ந்த
அடைக்கலமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுல எத்தனை வார்த்தை சொல்லப்பட்டு பாருங்க. இது அனைத்தும் கர்த்தர் சொல்கிற ஊமை சொற்கள் சொன்னாலும் சரி, அது போற்றப்படுகிற வார்த்தைகள் சொல்லி அவரை புகழ்கின்ற ஒவ்வொரு சொல். கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், என் துருகம், என் கேடகம், என் ரட்சணை கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த முதல்ல சொன்னப்பட்ட வார்த்தையும் கடைசியில் சொன்னப்பட்ட வார்த்தையும் இடையில எக்கச்சக்கமான வார்த்தைகள் இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய சொல்லிக்கிட்டோம்னா, இந்த கண்மலையானவருக்குள்ள நாம் மேலே கட்டப்பட்டோம்னா கடைசி வார்த்தை சொல்லுது, அவர் தான் அங்கே உயர்ந்த அடைக்கலத்தை நம்ம வைத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. இந்த கண்மலையின் மேலே கட்டப்பட்டிருக்கணும். நாம் பெரிய அடைக்கலத்துக்குள்ள வந்துட்டோம்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். எந்த சேதமும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை, எந்த போராட்டம் எது வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். ஸ்தோத்திரம். எந்த போராட்டம் வந்தாலும் என்ன சொல்றாரு, அவர் பார்த்து கொள்வார். நம்ம எல்லாரும் இந்த பல காரியங்களை பார்க்குற போது இந்த படங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இந்த படங்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு சிறு பிள்ளை அவங்க அப்பா கைப்பிடிச்சிட்டு அந்த தண்டவாளத்தை நடந்துட்டு போகிற மாதிரி படம் இருக்கும். பின்னாடி ட்ரெயின் வர்ற மாதிரி ஒரு படம் இருக்கும். அந்த பிள்ளைக்கு என்ன செய்யறாங்க, பயம் இல்லாத ஒரு முகம் இருக்கும். இது ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அதாவது படத்தை பார்த்து அர்த்தம் சொல்கிறதுலாம் சில படங்கள்லாம் வெளியிடுவாங்க. நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா பெரிய பிள்ளை தான், அதாவது 2 வயசு அல்லது ஒரு 3 வயசு பிள்ளைன்னு வச்சுங்க. அந்த பிள்ளை அவங்க அப்பா கைப்பிடிச்சிட்டு 2 தண்டவாளத்துக்கு இடையில் நடந்து வர மாதிரியும் பின்னாடி ட்ரெயின் வர்றது மாதிரியும் அந்த பிள்ளை முகத்தில் பயம் இல்லாத ஒளிவு இருக்கு. என்ன காரணம்? அப்பா கூட இருக்கும்போது அந்த பிள்ளை பயப்படவே செய்யும். அவங்க அப்பா பிள்ளையை காப்பாற்ற வல்லவர் என்பதை அந்த பிள்ளை தெரிஞ்சு வச்சிருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிற கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும், எந்த போராட்டத்திலும், எந்த குறைவின் நேரத்திலும், எந்த விதமான நெருக்கடி நேரத்திலும் என்னை அவர் காப்பாற்ற உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவரை நம்பினவங்க ஒரு நாள் கைவிடப்பட்டது சரித்திரமே கிடையாது. ஸ்தோத்திரம். நம்பாமல் கெட்டு போன உண்டு சொல்லி உலகத்தார் சொல்லுவாங்க, சிலர் பேருக்கு சொல்லுவாங்க. அரசியல்வாதி ரொம்ப பேர் சொல்லுங்க, நம்பாமல் கெட்டு போன அரசியல்வாதி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அந்த வார்த்தை கர்த்தர் ஒருவருக்கு தான் பொருந்தும். நம்பாமல் கெட்டு போனவங்க உண்டு, ஆனால் கர்த்தரை நம்பி வந்தவங்க ஒரு நாள் கெட்டு போன சரித்திரமே கிடையாது. அப்போது வசனம் சொல்லுது, என் கண்மலையானவர், இந்த கண்மலையான கர்த்தர், அவர் மேலே நம்முடைய அஸ்திவாரத்தை நாம் போடுகிற பொழுது ஒரு நாள் நாம் அசைக்கப்படுவதே இல்லை. தான் சங்கீதக்காரர் 16 சொன்னார், கர்த்தரை என் எப்பொழுதும் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. தேவ சமூகத்தில் நான் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் உண்டு, நான் நிலச்சி நிற்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. காரணம், எனக்கு முன்னாடி அவர் இருக்கிறார், எனக்கு வலது பக்கத்தில் அவர் இருக்கிறார், எனக்கு முன்னாடி அவர் தான், என் வலப்பக்கத்தில் அவர் தான். அதனால என்னைய எந்த கொம்பனும் அசைக்க முடியாது. எந்த புயல் வந்தாலும், எந்த பெருமழை பெஞ்சாலும், எந்த பெரும் வெள்ளம் வந்தாலும் சரி, கர்த்தருக்கு சொல்கிறோம். முன்னாடி நம்ம ஊரில் சாதாரண வீட்டை கட்டுவாங்க. இப்போ எல்லாம் வீடு கட்டும்போது என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாருமே வீடு எப்படி கட்டுறாங்க, ஃபவுண்டேஷனில் ஒரு பெல்ட்டு காங்கிரீட் போட்டு தான் நினைச்சுறாங்க, அதுக்கடுத்து பில்லர் போட்டு தான் நினைச்சுறாங்க வீட்டை கட்டுறாங்க. ஃபவுண்டேஷனில் ஒரு பெல்ட்டு காங்கிரீட்டு, அதுக்கு ரொம்ப மெத்தட் இருக்குது. ஏன்னா 2003-4 ஒரு சுனாமி வந்துச்சுல, 2004, அது நம்ம ஊருக்கு உள்ளே வரல, ஆனால் அடைய இடங்கள்ல என்ன செய்யணும், கட்டடத்தை சேதப்படுத்தி வெள்ளத்தள்ளிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சுனாமி வந்துருச்சுன்னா வீடு விழாமல் பாதுகாப்பாக இருக்குது காட்டி என்ன செய்யறாங்கன்னா, எல்லாருமே இப்போ என்ன செய்யறாங்க, பில்லர் போட்டு தான் வீடு கட்டுறாங்க. எந்த ஒரு காரியமும் சாதாரண வீடு கட்ட, சின்ன வீடாக இருந்தாலும் பில்லர் போட்டு என்ன செய்கிறாங்க, தூண் போட்டு தான் வீடை கட்டுறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்லும். காரணம், ஸ்ட்ராங்காக இருக்கணும். வெள்ளம் வந்துடும், சுனாமி வந்துடும், இனிமேல் அடிக்கடி வெள்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அறிவியலாளர்கள் இப்படி சொல்லிடுறாங்க, அடிக்கடி சுனாமி வரதுக்கு சான்ஸ் இருக்குது, வெள்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால
எல்லாமே அஸ்திபாரங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கணும். நம்முடைய அஸ்திபாரம் அந்த கண்மலை கிறிஸ்து. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாசனம் நம்ம அடுத்த காரியம் அதுக்கடுத்து என்ன போட்டுக்கிட்டீங்கன்னா கொலோசியர் 2:6 ஆமென். என்ன எங்க நடக்கணுமா? ஸ்தோத்திரம். இந்த மலைக்கு வந்துட்டோம். மலைக்கு வந்துட்டு மலைக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சக்கூடாது, இருக்கவே கூடாது. நான் அந்த மலைக்குள்ளே தான் இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பங்கர் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒருத்தர் கை தூக்குறோம். பங்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. பூமிக்கு அடியில் சுரங்கம் வந்து ஒண்டி அங்கே போய் குடியிருந்துக்கிறதுக்கு ஒரு பங்கர் பூமிக்குள்ள. ஆமாம். எதுக்குன்னா இப்போது பூமி மேலே என்னென்னமோ நடக்குது, திடீர்னு எல்லாமே இல்லாமல் போயிடும். அதனால் பூமிக்குள்ள தோண்டி அநேக சவுதியில், அமெரிக்காவில், இப்படி ரொம்ப வெளிநாடுகளில் இது ஒரு ஃபேஷனாகவும் போயிட்டு. முன்னாடி ஒரு பாதுகாப்பு கசினாங்க. இப்போ பங்கரில் தான் ஹோட்டல் இருக்குது, பங்கரில் டூரிஸ்ட் சென்டர் எல்லாமே, ஸ்விம்மிங் பூலேருந்து எல்லாமே உள்ளே போயிடுச்சு. பூமி மேலே பயங்கரமான ஒரு அழிவு வரப்போன்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்குது. அந்த அழிவுக்கு தப்புன்னா இவன் பெரிய மண்ட மூலையில் ரொம்ப அறிவில் சிறந்து நினச்சினா பூமிக்கு அடியில் இப்போ தோண்டி போயிட்டு எல்லா வசதியும் கொண்டு பூமிக்கு அடியில் வச்சுக்கலாம். ஒரு நாள் இருந்துச்சுன்னா சந்திரனில் கொண்டு எல்லா வசதியும் வச்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தான். ஆனால் அங்கே போகிறதுக்கே எக்ஸ்பென்சஸ்ஸு. அங்கே தண்ணி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே பிராணவாயு கிடையாது. அப்போ பிராணவாயுலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வைக்கணும், தண்ணி கொண்டு போகணும். அது ரொம்ப எக்ஸ்பென்ஸ். அதனால் செலவு கூடுதல்னு சொல்லிட்டு பூமியை தோண்டுங்கடா. தோண்டிட்டு உள்ள பூமிக்கு மேலே என்ன வசதி இருக்கோ அந்த வசதியெல்லாம் பூமிக்குள்ளேயே வச்சுக்கிறோம். எவ்வளோ நாளைக்கு வந்துமா? ஸ்தோத்திரம். தேவசமர் காத்திருக்க தேவ பிள்ளையில ஆண்டு சமத்தில் இந்த வசனத்தில் கிறிஸ்துக்கு உள். அல்லேலூயா. இந்த கிறிஸ்து கண்மலை, இந்த கண்மலைக்குள் நாம காணப்படணும். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான ஒரு வாக்கியம் உண்டு. இந்த மோசே என்ன செஞ்சார்? கண்மலையை அடித்தார். கண்மலை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? முதல்ல சொல்லுங்கள். கல்லுனால் ஆன மலை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இங்கேருந்து இப்படி நேராக நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னா, கோயம்புத்தூர் வண்டியில் போனீங்கன்னா திண்டுக்கல் ஒரு ஊர் வரும். அந்த திண்டுக்கல் ஊர் முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது இந்த கண்மலை, பெரிய திண்டுக்கல் கோட்டை இருக்குது பார்த்தீங்களா? சுல்தான் கோட்டைம்பாங்க, திப்பு சுல்தான் கோட்டை. அது பெரிய மலை, ஃபுல்லாக பாறை தான், பெரிய பாறை. திருச்சி போயிருங்களா? திருச்சியில் ஒரு இந்து கோயில் இருக்கு, அந்த இது ஃபுல்லாக பாறை தான். சரி, அதை வேணாம். இங்கே மதுரைக்கு போயிருக்கீங்களா? மதுரைக்கு போகும்போது திருப்பரங்குன்ற பார்த்துருக்கீங்களா? அங்கே ஒரு பெரிய பாறைனால மலை தான். அதை இப்போ கொஞ்ச நாள் பிரச்சனை கூட வந்துக்கிச்சு பார்த்தீங்களா? விளக்கு எத்தனை வைக்கன்னு சொல்லி. இதுகெல்லாம் பாறையினால் உண்டான மலைகள். அந்த பாறையினால் உண்டான மலையை தான் கண்மலை. சரி, இப்போ வேதத்துக்கு வருவோம். இந்த மோசே பெரிய கண்மலைகிட்ட போய் நின்றுக்கிட்டு ஆண்டவர் சொன்னார், நீ கண்மலை அடி. அப்போது ஜனங்களும் மிருகஜீவனும் குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்து வரும். யார் நம்ப முடியும்? ஒரு பெரிய பாறைகள் இருக்குது, இந்த பாறைகளை அடித்து அதுக்குள்ளே தண்ணி வருமா? வராது. ஆனால் கர்த்தர் சொன்னார், மோசே கீழ்ப்படிச்சான், தண்ணி வந்துச்சு. எவ்வளோ தண்ணி தெரியுமா? 6 லட்சம் குடும்பமும், 6 லட்சம் குடும்பத்தில் மனுஷர்கள், அதுக்கடுத்து அவங்க வச்சிருக்கிற எல்லா மிருகங்கள், கோழியிலேருந்து புறாவிலேருந்து அவங்க வச்சிருக்கிற சகல விதமான ஒட்டகத்திலேருந்து எல்லாமே குடிக்கிற தண்ணி கிடச்சி. ஸ்தோத்திரம். இது மேஜிக்கா? இந்த கண்மலைக்குள்ளே நம்ம வாடினா இந்த கிறிஸ்துவுக்குள்ள அநேக நன்மைகள், கண்ணுக்கு தெரியாத கோடி நன்மைகள் இருக்குது. அனைத்து நன்மைகளும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கிறிஸ்துவுக்குள். அல்லேலூயா. ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். கடந்த நாட்களோட தியானித்தோம். 8:1 என்ன வசிக்கணும்? ரோமர் 8:1 என்ன போட்டிருக்குது? வாசித்துருங்களேன். இதை பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்கு உள் உட்பட்டவர்களாய். அவங்களுக்கு என்ன கிடையாதான்?
இந்த மலைக்கு போயிட்டா அழிவு கிடையாது. இந்த மலைக்கு போயிட்டா பாதுகாக்கப்படுவார். இந்த மலைக்கு போயிட்டா எல்லாம் உண்டு. இந்த மலைக்குள்ளே நீ தங்க ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த கண்மலையாகிய கிறிஸ்து அந்த உலகப்புறம்னு சொன்னால் இந்த கண்மலை என்ற கிறிஸ்துக்குள்ளே பங்கர் போட்டு உள்ளே போயிட்டோம்னா உனக்கு எந்த குறைவும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை. இங்கே போட்டிருக்கு ரோமர் 8 உள்ள ஆக்கினை உனக்கு கிடையாது. அழியாதபடிக்கு மலைக்கு தப்பி ஓடிப்போ. அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இன்றைக்கி பார்த்துருக்கிற ஒரே ஒரு மலை கண்மலையாகி கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. தேவசமூகத்தில் நம்ம என்ன சொன்னால் இந்த கண்மலையாகி கிறிஸ்துவை தொடர்ந்து அநேக மலையை குறித்து தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் இந்த மலைக்கு போகும்போது முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டியது, நம்ம திரும்பி வாசித்துட்டு நம்ம உள்ளே போயிடுவோம். என்னென்ன காரியம்? ஜீவன் தப்புன்னா மலைக்கு போயாகணும். அடுத்தபடியாக மலைக்கு போகும்போது நினைச்சிடக்கூடாது, பின்னாடி திரும்பி பார்த்துடக்கூடாது. நம்ம கவனம் இல்லாமல் இன்றைக்கி அநேக காரியம் செய்கிறது தான் தப்புன்றது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறான்னா ரொம்ப கவனமாக கேட்கணும். ஒரு ஜாக்கிரதையே கிடையாது. பின்னாடி பார்க்காதன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வர்றாங்க? லோத்து குடும்பத்தில் எத்தனை பேர்? 4 பேர். 4 பேரில் ஏறத்தாழ 2 தூதர்னு வச்சுங்க. 2 தூதர் 4 பேரை கூப்பிட்டு வராங்க. 2 பேரில் ஒருத்தர் பேசுகிறார். 4 பேருக்கு காது கேட்குமா இல்லையா? 2 பேரில் ஒருத்தங்க பேசுகிறாங்க. மனுஷன் பேசலாம் நல்லா கேட்கும், தூதன் பேச நல்லா ரொம்ப நல்லா கேட்கும். அப்போது 4 பேர் தான் வந்துருக்கிட்டு இருக்காங்க. 4 பேர் காது என்ன விழுந்திருக்குது? இந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன். 19 போட்டிருக்கு, 26 அது அவன் 19:26 அவன் மனைவியும் 17 அவசரத்தில் பின்னிட்டு பாராதன்னு சொல்லி தூதன் அருமையாக வார்த்தை சொல்லியிருக்காங்க. தேவனுடைய வார்த்தை வந்திருக்குது. ஆனால் அந்த லோத்து மனைவி நினைச்சு நாங்கள் பின்னிட்டு பார்த்து ஒரே வார்த்தையில் ஒரே வரியில் அவங்க வாழ்க்கை பின்மாற்றமும் அவங்க வாழ்க்கையுடைய நியாய திருப்பும் ஒரே வார்த்தை முடிச்சிட்டு. பரிதாபங்க, நீதிமானிய மனைவி என்னாயிற்று? ஸ்தோத்திரம். லோத்து பரிந்து பேசினா கிடைக்குமா? இவங்க தூணானதை லோத்து திரும்பி பார்த்தாலும் அவருக்கும் அந்த சாப்டர், அதற்கும் அந்த கதை தான். ஐயோ அப்பாவும் அம்மா இப்படி போயிட்டாட்டு பிள்ளைகள் திரும்பி பார்த்தா அந்த கதை தான். அப்போ ஆபிரகாம் ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆபிரகாம் ஜெபம் பண்ணி எப்படியாவது காப்பாற்றோம்னா 4ல் 1 அவுட். ஜாக்கிரதை. நாமளும் எவ்வளோ பிரயாசப்படுறோம், எப்படி ஆண்டுடைய சொல்ல வந்துடும், எப்படியாவது சொல்ல முயற்சி பண்ணுறோம், அழுகிறோம், கூத்தாடுறோம், கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் லோத்து மனைவி போல சில காரியம் நடக்கும். தேவப்பிள்ளையே, இனிமேல் சபத்தில் அப்படி நடந்துடக்கூடாது. ஆண்டவரே எப்படியாவது உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுத்துரும். சரி, அடுத்த காரியம், எங்கேயும் நிற்கிறாத, நிற்காத, எங்கேயும் நிற்கிறாத, சமூகம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறாருனீங்கன்னா, நீங்கள் நின்னீங்கன்னா ஓடிக்கிட்டே இருந்துட்டீங்கன்னு வச்சுங்க. அடுத்த ஓடத்தில் சொன்னார் கண்மலை பார்த்து ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வேத வசனத்தின்படி பாவம் ஒரு பக்கம் பாரம் ஒரு பக்கம் என்னச்சுன்னா தள்ளி விட்டே என்னச்சுலாம் இதைங்கிட்டு தள்ளி நீச்சல் அடிக்கிற போது சில அம்மலைகள் வரும். நீச்சல் அடிக்கும் ஆற்றுல அந்த இதில் அப்படி தள்ளி விட்டுட்டு நம்ம நீச்சல் அடிக்கணும். சரி, இந்த ஓடும் போது பாவம் வரும், பாறை வரும். நமக்கு நிமித்திர ஓட்டத்தில் ஓடும்போது இதை என்ன செய்யணும்? தள்ளி விட்டுட்டு நமக்கு நிமித்திர ஓட்டத்தை போய் ஓடி அங்கே இருக்கிற கிரீடத்தை பெற்றுக்கொண்டு ஓடணும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா நின்றுடுறோம். நின்னா மண்டை என்ன செய்யுமா? யோசிக்காரு. எதை பற்றி? ஆபிரகாமுக்கும் நமக்கும் அவ்வளவு சமமாக ஆடு மாடு இருந்துச்சு. ஆடு மாடெல்லாம் பின்னாடி வருது, 4 பேர் தான் வர்றாங்க. ஆடு மாடு பின்னாடி வந்துச்சா தெரியல, பின்னாடி வந்துச்சானு தெரியல. ஆனால் ஐயோ
ஆபிரகாமுக்கு இணையான ஆடு மாடு நம்ம மேய்ப்பர்கள் இருந்தாங்களே, எவ்வளவு சொத்து பத்து, எவ்வளோ பெரிய வீடு, எல்லாத்துக்கிட்ட நின்னா மண்டடிச்சிரும். யோசிக்க ஆரம்பிச்சு நிற்காத, ஓடிக்கிட்டே இரு. ஆவிக்கு வாழ்க்கை தொடங்கிட்டியா, இது ஓட்டம். மலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா ஓட்டம், ஓடிக்கிட்டே இரு, நின்றாத. தேவையில்லாதது எது சிந்திக்காது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார்ல, போன வாரத்தில் கூட தியானிச்சோம்ல, மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். ஸ்தோத்திரம். தேவையானது ஒன்று தான், ஓடு, மலைக்கு போயிரு, கண்மலையை போய் பிடிச்சிரு, கண்மலை அஸ்திவாரம் போட்டுரு. கண்மலை தான் உனக்கு அழிவு கிடையாது. இந்த சமூகம் எங்கும் நிற்காத, ஓடு. தேவனாய் கர்த்தர் தொடர்ந்து இந்த கண்மலையின் மேலே நம்ம நிலைச்சி நிற்க உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமை பிதாவே, இப்போது தேவ சமூகத்தில் ஆண்டவராய் தேவனுடைய பாதபடியில் ஒரு லோத்துக்கு சொன்னீங்க, அந்த லோத்துடைய சாப்டர் ஒரு வித்தியாசம் போச்சு. ஆனால் எங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறீங்க ஆண்டவரே, நாங்கள் எப்படியாவது மலைக்கு திரும்பி பார்க்காம இடையில நிற்காம ஓடி மலையில தங்கத்தக்கதாக, அழிவுக்கு தப்பத்தக்கதாக எங்களை காத்துக்கொள்ள வழி எடுத்தோம் ஆண்டவரே. நாங்கள் பாதுகாப்புடன் வாழ ஆண்டவரே, நாங்கள் தெய்வ சமூகத்தில் வேறு கொள்ள ஆண்டவரே, நாங்கள் உமக்குள் நடந்து கொள்ள உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு அப்படியே ஆண்டு கொண்டு ஆசிர்வதித்து கர்த்தாவே கிறிஸ்துவுக்குள் காணப்பட உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.